உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் கத்தோலிக்க உறவுகளுக்கு என் வணக்கம். அன்னை மரியாளை பற்றிய பல்வேறு தகவல்களை, செய்திகளை இதோ இந்த வீடியோவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிற அன்னை ஊஞ்சல் மாதா. ஊஞ்சல் மாதாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? வாங்கள் இந்த வீடியோவுக்குள் செல்லுவோம். ஊஞ்சல் மாதாவை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். ஈசிஆர் என்று அழைக்கப்படுகிற சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் 100 கிலோமீட்டர் தொலைவில், பாண்டிச்சேரியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அழகிய சிறிய கிராமம் தான் தேன்பாக்கம் என்கிற கிராமம். இந்த கிராமத்தில் தான் ஊஞ்சல் மாதா ஆன்மீக மையமானது அமைந்திருக்கிறது. அன்னை மரியாள் அழகான ஊஞ்சலில் காட்சி அளிப்பது போன்று இவை அமைக்கப்பட்டிருக்கிறது. கோட்டாறு மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருட்தந்தை ஜான் வல்தாரியுஸ் என்பவர் பல்வேறு இடங்களில் சென்று இறைப்பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். கோட்டாறு மறை மாவட்டம், சேலம் மறை மாவட்டம், சென்னை உயர் மறை மாவட்டம் என்கிற பல்வேறு இடங்களில் அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். அருட்தந்தை அவர்களுக்கு அன்னை மரியாள் காட்சியின் வழியாக வெளிப்படுத்துகிறார். அதாவது ஒரு கனவிலே அவருக்கு அன்னை மரியாள் தோன்றுகிறார். அன்னை மரியாளினுடைய மடியில் குழந்தை இயேசு இருப்பதாகவும், குழந்தை இயேசு அருட்தந்தையோடு பேசுகின்றார். ஒரு கரத்தை நீட்டி அருட்தந்தையை அழைப்பதாகவும், மற்றொரு கரத்தை உயர்த்தி தந்தையாம் இறைவனை பற்றி உமக்கு நான் எடுத்து சொல்லுகிறேன் என்கிற அழைப்பை கொடுக்கிறார். இவற்றை ஆழ்ந்து தியானித்த அருட்தந்தை அவர்கள் அவற்றின் அடிப்படையில் தான் இந்த ஊஞ்சல் மாதாவை அவர் வடிவமைக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊஞ்சல் மாதா எதற்கு புகழ்பெற்றதாக இருக்கிறது என்றால், புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த ஆன்மீக மையத்திற்கு வருகிறார்கள். உடல், மனம், ஆவியில் முழுமை பெறுபவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். ஜெபத்தின் வழியாக, தியானத்தின் வழியாக, அங்கு நடக்கின்ற கனவுகளின் வழியாக ஆவியில் முழுமைப்படுத்துகின்ற பணியினை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஊஞ்சல் மாதா நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்னவென்று முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஊஞ்சலானது அசைவாடுவது எதனுடைய அடையாளமாக சொல்லப்படுகிறது என்றால், பரிசுத்த ஆவியின் அடையாளமாக சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளங்களான காற்று, நெருப்பு, புறா என்கிற பல்வேறு வடிவங்களில் காற்று என்கிற அந்த அடையாளமானது பரிசுத்த ஆவியினுடைய அடையாளமாய் ஊஞ்சல் அசைவாடுகிற நிலையில் அந்த காற்றானது பரிசுத்த ஆவியானவராக அடையாளப்படுத்தப்பட்டு அவற்றினால் அங்கு வருகின்றவர்கள் சுகம் பெறுவதாக, ஆவியில் இணைவதாக, ஆவியில் குணப்படுத்தப்படுவதாக அறியப்படுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட உன்னதமான ஆன்மீக தியானத்தை தருவதுதான் இந்த ஊஞ்சல் மாதாவினுடைய அற்புதமாக, அதிசயமாக அமைந்திருக்கிறது. நீங்கள் இந்த காட்சியில் கூட பார்க்கலாம். அன்னை மரியாள் தன்னுடைய குழந்தையோடு, குழந்தை இயேசுவோடு ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டு அந்த ஊஞ்சல் முன்னும் பின்னுமாக அசைவாடுகிற நிலையில் அவற்றிலிருந்து வருகின்ற அந்த காற்று அங்கு வருகின்ற எல்லா பக்தர்களின் மீதும் படுகிற வேளையில் அவர்கள் முழுமையாக சுகமடைகிறார்கள், முழுமையாக குணமடைகிறார்கள் என்கிற நம்பிக்கையில் பல்வேறு இடங்களிலிருந்து பக்தர்கள் ஒன்றாக கூடி வருகிறார்கள். இந்த நாளில் ஊஞ்சல் மாதாவை பற்றிய அழகான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இந்த செய்தியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி.